வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் மிக முக்கிய வேளாண் புரட்சிகள். இந்தியாவின் மிக முக்கிய வேளாண்மை புரட்சிகள்ல முதன்மை புரட்சியா நம்ம பார்க்க போறது பசுமை புரட்சி. இந்த பசுமை புரட்சி எதற்காகனா விவசாயத்தில் தன்னிறைவு அடைவதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த பசுமை புரட்சி. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சார்பாக மிக முக்கியமா போராடியவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இத எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். இந்த எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். உலகின் பசுமை புரட்சியின் தந்தை என நார்மன் போர்லாக் அவர்கள் அழைக்கப்படுகிறார். அடுத்ததா நம்மளுடைய புரட்சி வந்து பாத்தீங்கன்னா வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சி எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா பாலில் தண்ணீரை அடைவதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த வெண்மை புரட்சி. ஆபரேஷன் ஃபிளட் நம்ம வந்து சொல்வோம், சரியா? இந்த வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வர்கீஸ் குரியன் அவர்கள், சரியா? வர்கீஸ் குரியன் அவர்கள் வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்த புரட்சியை நம்ம பார்க்கலாம். அடுத்த புரட்சி வந்து பாத்தீங்கன்னா நீல புரட்சி. இந்த நீல புரட்சியை பொறுத்தவரையும் மீன் மற்றும் கடல் பொருட்களை குறிப்பது இந்த நீல புரட்சியை நம்ம வந்து சொல்வோம், சரிங்களா? அடுத்த புரட்சி பாருங்க மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சியை பொறுத்தவரையும் எண்ணெய் வித்துக்களை குறிப்பது மஞ்சள் புரட்சி. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வித்துக்கள், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கடுகு, அடுத்தது சூரியகாந்தி வித்து. அடுத்த புரட்சி பாருங்க, அடுத்த புரட்சி தங்க புரட்சி. தங்க புரட்சியை பொறுத்தவரையும் மூன்று பொருட்களை நம்ம வந்து சொல்லலாம். இந்த மூன்று பொருட்கள் எது எதுன்னு சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள், தேன், தோட்டக்கலை பயிர்கள். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்க புரட்சியில வரும். ஆனால் இந்த இடத்துல நீங்க வந்து பார்க்கணும், தோட்டக்கலை என்றது வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை சார்ந்தது என்றதுனால பசுமை புரட்சியில நீங்க இதை சேர்த்துடக்கூடாது. இது தங்க புரட்சியில மட்டுமே வரும். அடுத்த புரட்சி நம்ம பார்க்கலாம். அடுத்த புரட்சி வந்து பாத்தீங்கன்னா கருப்பு புரட்சி. கருப்பு புரட்சியை பொறுத்தவரை நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா எல்லாமே கருப்பு புரட்சினா நிலக்கரியை போடுவாங்க. நிலக்கரி அல்ல. கருப்பு புரட்சினா எதனை குறிக்கும் என்றால் பெட்ரோலியத்தை மட்டுமே குறிக்க வேண்டும், சரிங்களா? இதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. அடுத்த புரட்சி பார்க்கலாம். அடுத்த புரட்சியை பொறுத்தவரையும் எதுனா தங்க நூலிழை புரட்சி, கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. முக்கியமா பங்காற்றக்கூடியது சணல். இந்த சணல் உற்பத்தியில முதன்மை மாநிலம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதன்மை மாநிலம் மேற்கு வங்காளம். உலக அளவில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் வங்கதேசம், சரிங்களா? அடுத்த புரட்சியை பார்ப்போம். அடுத்த புரட்சியை பொறுத்தவரையும் வெள்ளை புரட்சி. இந்த வெள்ளை புரட்சி மிக முக்கியமா வந்ததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா புரத பற்றாக்குறை காரணமாக இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். இந்த வெள்ளை புரட்சியை வெள்ளை புரட்சி எதனை குறிக்கும்னா முட்டையை குறிக்கும், சரிங்களா? அடுத்த புரட்சியை பார்ப்போம். அடுத்த புரட்சியை பொறுத்தவரையும் வெள்ளி இழை புரட்சி. வெள்ளி இழை புரட்சினா வந்து பாத்தீங்கன்னா பருத்தியை குறிக்கும். இந்த பருத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மண்ணில் சார் விளையும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கரிசல் மண், அதாவது பிளாக் காட்டன் சாயில் சொல்லுவாங்க, சரியா? பிளாக் காட்டன் சாயில விளையக்கூடியது இந்த பருத்தி. வெள்ளிக்கும் வெள்ளி புரட்சிக்கும் வெள்ளி இழை புரட்சிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னா வெள்ளி புரட்சி முட்டையை குறிப்பது, வெள்ளி இழை புரட்சி பருத்தியை குறிப்பது ஆகும், சரியா? அடுத்த புரட்சியை பார்க்கலாம். அடுத்த புரட்சியை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா வட்ட புரட்சி. வட்ட புரட்சியை பொறுத்தவரையும் ஒன்னே ஒண்ணுதான். உருளைக்கிழங்கு குறிப்பது வந்து பாத்தீங்கன்னா வட்ட புரட்சி, சரியா? இது நீங்க ஈஸியாவே போட்டுடலாம். அடுத்த புரட்சி வாங்க. அடுத்த புரட்சியை பொறுத்தவரையும் சிவப்பு புரட்சி. சிவப்பு புரட்சியை பொறுத்தவரையும் இரண்டு பொருட்களை குறிக்குது. ஒண்ணு வந்து இறைச்சி, மற்றொன்று வந்து தக்காளி, சரிங்களா? அடுத்த புரட்சி பார்க்கலாம். அடுத்த புரட்சி வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் புரட்சி. சார் சாம்பல் புரட்சி வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த பொருள்ல வரும், சரியா? ஏன்னா விவசாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய அந்த உரத்துக்கு குறிப்பது வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் புரட்சி. சாம்பல் புரட்சி வந்து பாத்தீங்கன்னா உரங்களை குறிப்பது, விவசாய உரத்தை குறிப்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பல் புரட்சி நம்ம வந்து சொல்லுவோம், சரிங்களா? அடுத்த புரட்சி பார்க்கலாம் வாங்க. அடுத்த புரட்சியை வந்து பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு புரட்சி. இளஞ்சிவப்பு புரட்சியை பொறுத்தவரையும் மூன்று பொருட்களை சொல்லலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், இன்னொன்னு வந்து இறால், மற்றொன்று வந்து பாத்தீங்கன்னா மருந்துகள். இதுல இறால் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடல் சார்ந்த உணர்வுன்றதுனால நீங்க நீல புரட்சியில சேர்க்கக்கூடாது, ஓகேவா? இதை வந்து நீங்க இளஞ்சிவப்பு புரட்சியில மட்டும்தான் சேர்க்கணும், சரிங்களா? அடுத்த புரட்சி பார்க்கலாம் வாங்க. அடுத்த புரட்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழுப்பு புரட்சி. பழுப்பு புரட்சியை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா மூணு பொருட்களை குறிக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தோல் பொருட்கள், கோகோ மற்றும் மரபு சாரா உற்பத்தி, சரியா? இந்த பழுப்பு புரட்சிக்கும் கருப்பு புரட்சிக்கும் வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். கருப்பு புரட்சி பெட்ரோலியம், சரியா? பழுப்பு புரட்சி வந்து தோல் பொருட்கள், கோகோ, மரபு சாரா உற்பத்தியை குறிக்குது, சரிங்களா? நன்றி.